வணக்கம் பக்தர்களே. தமிழர்களின் ஆன்மீக வாழ்வில் மிகவும் புனிதமான மாதமாக போற்றப்படுவது ஆடி மாதம். இந்த மாதம் முழுவதும் சக்தி வழிபாட்டிற்கு உகந்த காலமாக கருதப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அம்மன் கோயில்கள் பக்தர்களால் நிரம்பி வழிகிறது. கிராமம் முதல் நகரம் வரை எங்கும் பக்தி நிறைந்த திருவிழா சூழல் காணப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி கிருத்திகை போன்ற நாட்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான ஆன்மீக சிறப்பை கொண்டவை. இந்த நாட்களில் அம்பாளை வழிபடுவதன் மூலம் குடும்ப நலம், ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் செல்வ வளம் கிடைக்கும் என்று தலைமுறைகள் கடந்து நம்பப்பட்டு வருகிறது. இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் விளக்கேற்றி வாசலில் கோலம் போட்டு மஞ்சள் மற்றும் குங்குமத்துடன் அம்பாளை வழிபடுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இயன்றவர்கள் அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து எலுமிச்சை தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி மனமுருகி பிரார்த்தனை செய்யலாம். ஆடி மாதத்தில் பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், பூ, தாம்பூலம் வழங்குவது சிறந்த புண்ணியமாக கருதப்படுகிறது. அதேபோல் அன்னதானம் செய்வதும் ஏழை எளியோருக்கு உதவி செய்வதும் இறைவனின் அருளை பெற நல்ல வழியாகும். இந்த புனித மாதத்தில் நாம் அனைவரும் அம்மனிடம் ஒரு வேண்டுதல் வைப்போம். அம்மா, எங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியம், ஒற்றுமை, செல்வ வளம், கல்வி முன்னேற்றம் மற்றும் மன அமைதி நிலைத்திருக்க அருள் புரியுங்கள். உலக மக்களெல்லாம் வளமுடன் வாழ அருள் புரியுங்கள். கண்டிப்பாக இந்த பிரார்த்தனையை அம்பாள் நிறைவேற்றி வைப்பாள். இந்த ஆடி மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை, புதிய தொடக்கம் மற்றும் அளவற்ற அம்மன் அருள் கொண்டு வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து காண கோயில் மலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி. வணக்கம் பக்தர்களே. தமிழர்களின் ஆன்மீக வாழ்வில் மிகவும் புனிதமான மாதமாக போற்றப்படுவது ஆடி மாதம். இந்த மாதம் முழுவதும் சக்தி வழிபாட்டிற்கு உகந்த காலமாக கருதப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அம்மன் கோயில்கள் பக்தர்களால் நிரம்பி வழிகிறது. கிராமம் முதல் நகரம் வரை எங்கும் பக்தி நிறைந்த திருவிழா சூழல் காணப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி கிருத்திகை போன்ற நாட்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான ஆன்மீக சிறப்பை கொண்டவை. இந்த நாட்களில் அம்பாளை வழிபடுவதன் மூலம் குடும்ப நலம், ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் செல்வ வளம் கிடைக்கும் என்று தலைமுறைகள் கடந்து நம்பப்பட்டு வருகிறது. இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் விளக்கேற்றி வாசலில் கோலம் போட்டு மஞ்சள் மற்றும் குங்குமத்துடன் அம்பாளை வழிபடுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இயன்றவர்கள் அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து எலுமிச்சை தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி மனமுருகி பிரார்த்தனை செய்யலாம். ஆடி மாதத்தில் பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், பூ, தாம்பூலம் வழங்குவது சிறந்த புண்ணியமாக கருதப்படுகிறது. அதேபோல் அன்னதானம் செய்வதும் ஏழை எளியோருக்கு உதவி செய்வதும் இறைவனின் அருளை பெற நல்ல வழியாகும். இந்த புனித மாதத்தில் நாம் அனைவரும் அம்மனிடம் ஒரு வேண்டுதல் வைப்போம். அம்மா, எங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியம், ஒற்றுமை, செல்வ வளம்,